ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோ வந்து ஸ்குவிட் கேமை வந்து வின் பண்ணிடுவாரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பல கோடி, எக்ஸாக்டா சொல்ல போனா 45,000 crores வான் வந்து பிரைஸ் மணியா கிடைக்கும். இந்தியன் மணியில் கன்வெர்ட் பண்ணோம்னா 2,800 crores சில்லற வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வின்னிங் ப்ரைஸ். ஆல்ரெடி சீசன் 1ல் வந்து ஒருத்தர் வின் பண்ணிட்டாரு. இத்தனை பேர் சாவை பார்த்து அவரை வின் பண்ண காசை வந்து செலவு பண்ணாமல் வச்சிருப்பாரு. இந்த கேமை இப்படியாவது ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லி சீசன் 2 நான் சொல்கிறேன், அவர்கிட்ட இருக்கிற காசுலாம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஆளுங்களெல்லாம் வந்து தேடி நிற்பாங்க. அப்படி தேடி நிற்கும் போது தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா, பிளேயர்ஸை சூஸ் பண்ணும்போது ஒருத்தர் கிடைக்கிறாரு. அவர் பின்னாடி போய் ஃபாலோ பண்ணி திருப்பி ஒரு வாட்டி ஜெயிச்சு வந்தாச்சு, பட் ஆனால் இந்த கேமை ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லி திருப்பி வந்து இந்த கேமுக்குள்ள ஹீரோ உள்ள போறாரு. உள்ள போய் திருப்பி அந்த கேமை விளையாடுறாரு. திருப்பி வந்து அந்த சேம் கேஆஸ் இது எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து உசுப்பேத்தி ஒரு ரெவல்யூஷனை உருவாக்கி அந்த கேம் கண்டக்ட் பண்ற ஹெட்டை வந்து நம்ம எப்படியாச்சும் போட்டு தள்ளிடலாம், இந்த கேமை வந்து இங்கே முடிச்சிடலாம், இதுக்கு மேல யாரும் நம்ம பலியாக வேணாம்னு சொல்லி ஒரு புரட்சி கொண்டு வந்து எல்லாரையும் வந்து ஒன்னு சேர்த்து போராடுவாரு. அந்த ஹெட் இருக்கிற அந்த ரூம் வரைக்கும் போயிடுவாரு. ஆனா அந்த நேரத்துல புல்லட் தீந்துரும். அவர் கூட இருந்தவரே ஒரு ஹெட்னு சொல்லி தெரியாம வந்து அவர் இருப்பாரு. அப்போ லாஸ்ட் ஃபைனல் ஷாட் வந்து ஹீரோட ஃப்ரெண்டை கொண்டுட்டு ஹீரோ கொல்ற மாதிரி காட்டுவாங்க, அப்படியே வந்து முடிப்பாங்க. அது கூட என் மண்டை பிச்சுக்கிட்டே என்னடா ஆகும், எப்படா சீசன் 3 வரும்னு சொல்லி அவ்வளோ ஆர்வமாக நான் வெயிட் பண்ணிருந்தேன் சீசன் 3க்காக.